ஹாய் கைஸ். கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நாங்க சொல்லிட்டு இருக்க எங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். தொடர்ந்து கேளுங்க. இப்போ கதைக்குள்ள போலாமா? இது விழித்தீயில் ஒரு தவம். அத்தியாயம் 27. வில்லியம் லியோவை நோக்கி குறிவைத்து சுட போக பற்களை கடித்தவன் தன் எதிராளி எதிர்பார்க்காத தருணத்தில் மின்னல் வேகத்தில் செயற்பட்டு துப்பாக்கியை அவன் கரத்தில் இருந்து தட்டிவிட்டான். வில்லியமோ அதிர்ந்து போய் அதை எடுக்க போக உடனே சுதாகரித்து கையில் எடுத்த லியோ அவனின் நெற்றி பொட்டை நோக்கி குறி வைத்திருக்க அந்த நொடியே சடலமாக தரையில் விழுந்தான் வில்லியம். இமை மூடி திறக்கும் நொடிக்குள் இத்தனையும் நடந்திருக்க ரொனால்டிற்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிளட்டி லியோ, இதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்கு எதிராக இப்படி பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் நீயே கெஞ்சினாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால உனக்கு பாதுகாப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, இனிமே ஒரு பிரிட்டிஷ் ஆபீசரை நீ கொன்னதுக்காக என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு மட்டும் பாரு. இப்பவே உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுறேன். அப்போதான்டா நான் யாருன்னு உனக்கு என்று பேசிக்கொண்டே சென்றவரின் வார்த்தைகள் லியோ அவரை நோக்கி துப்பாக்கியை திருப்பி குறி வைக்கவும் அப்படியே அடங்கி போக எச்சிலை விழுங்கியபடி 2 அடி பின்னால் நகர்ந்தார். நோ நோ லியோ, நீ 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 இப்படி பண்ணக்கூடாது. நான் உன்னோட ஹையர் ஆஃபீஸர் என்று ரொனால்ட் ஒவ்வொரு வார்த்தைகளாக கோர்த்து பயந்தபடி சொல்ல ஏளனமாக புன்னகைத்தவன் துப்பாக்கியை சுழற்றி அதன் கைப்பிடியால் ஓங்கி அவர் தலையிலேயே அடித்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத ரொனால்டோ அந்த இடத்திலேயே மயங்கி சரிய, அதிகாரி, நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்களும் யாழும் எங்க இடத்துக்கு வந்திருக்கலாம். அங்க உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும். வரீங்களா என்றான் வீரா சிறு தயக்கத்தோடும் பதற்றத்தோடும். சில கணங்கள் மட்டுமே யோசித்த லியோ என்றவாறு யாழ்மொழியின் அருகே செல்ல அவளோ தரையில் சுயநினைவின்றி கிடக்க, ஐம் சாரி யாழ், உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்று அவளையே பார்த்தவாறு சொன்னவனின் குரல் கரகரத்தது. அதிகாரி, மற்ற அதிகாரிங்க வர்றதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து கிளம்பிடலாமே, அப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று வீரா துரிதப்படுத்த விழிகளை அழுத்த மூடி திறந்தவன் உடனே தன்னவளை கைகளில் ஏந்தி கொண்டு வேகமாக முன்னே நடக்க கோழி குஞ்சை போல் அவனுடைய கைகளுக்குள் சுருண்டு படுத்திருந்தாள் பெண்ணவள். நேரம் அடித்து சரிந்த மழையோடு அப்படியே கரைய ஆரம்பித்தது. என்ன வீரா இது? யாருக்கு நீ அடைக்கலம் கொடுக்க சொல்ற? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? இவளெல்லாம் அரசர் ஒதுக்கி வச்சிருக்காரு. உனக்கு தகவல் இன்னும் வரலையா என்ன? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அரசர் நம்ம குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருவாரா? கொஞ்சம் எங்களை பத்தி யோசி வீரா. நீ 1000 சொல்லு, எங்களால இதை பண்ண முடியாது. அதுவும் அவனை பாரு, முதல்ல அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்லு என்று வைதேகி வீராவிடம் கத்திக்கொண்டிருக்க தன் குடிசையை பார்த்துவிட்டு தாயை முறைத்து பார்த்தவன், அம்மா, அவருக்கு தமிழ் தெரியும், கொஞ்சம் அமைதியா பேசு என்றான் பற்களை கடித்தபடி. வைதேகியோ மகனை எரிச்சலாக ஒரு பார்வை பார்த்தவர், டேய், உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? யாரோ அவன் கிடக்கான், அவனுக்கு தமிழ் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா எனக்கு என்ன? ஏதோ நான் பேசுற தமிழ் உனக்கு புரியாத மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. நீ இவங்களை அழைச்சிட்டு வந்ததை வேற எல்லாரும் பார்த்துட்டாங்கடா. கண்டிப்பா சொல்றேன், யாராலையும் இதை ஏத்துக்க முடியாது. சொல்றத கேளு. என்னடா நீ இந்த வெள்ளக்கார பயலுங்களால நீ பட்டதெல்லாம் மறந்துட்டியா என்ன? எனக்கு பயமா இருக்கு வீரா, வேண்டாம், அவனை இங்கிருந்து அனுப்பிடு. அவங்க 2 பேரையும் இங்கிருந்து போக சொல்லு என்று பயத்தின் உச்சத்தில் நின்று தாயவள் பேச விழிகளை சலிப்பாக உருட்டினான் அவன். அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணுக்கு இப்போ யாருமே இல்லை. அவளுக்காக சண்டை போட்டு இப்போ அவருக்கு எதிராக எல்லா அதிகாரிகளும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கம்மா. எனக்கு புரியுது, இத நம்ம யாராலையும் ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு புரியுது. ஆனா நாம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். யாழ்மொழி பாவம்மா. அது மட்டும் இல்லாம இந்திராவுக்கு யாழ ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக இல்லைனாலும் இந்திராவுக்காக நான் அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது இந்திரசேனாவோட கட்டளை, நான் அவளுக்காக செஞ்சுதான் ஆகணும் என்று அழுத்தமாக அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேகமாக ஓடி வந்தான் பாலா. வீரா, ஊர் முழுக்க அந்த வெள்ளக்காரதுரையோட கொலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பா இருக்குடா. இவங்க இங்கே இருக்கிறதா இப்போதைக்கு பாதுகாப்பு. ஆமா, அவரு உள்ளதா இருக்காரா என்று ஆர்வமாக கேட்டான் பாலா. அதற்கு ஆமா என்று தலையசைத்தான் வீரா. பரவாயில்ல மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்கெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்காங்க.
நம்ம கிட்ட உதவிக்காக வந்திருக்கவங்க. பழைய பகையை வச்சு விரட்டி அடிக்க முடியும். இவங்க இங்கிருந்து போற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிய நாம பண்ணலாம். நீ எதுவும் யோசிக்காதடா. உன் உயிரை காப்பாத்திருக்காங்க, இது கூட நாங்க அவங்களுக்கு பண்ண மாட்டோமா என்று பாலா தீவிர முகபாவனையோடு சொல்ல, தன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்தான் மற்றவன். வைதேகியோ தான் சொன்னதற்கு மாறாக அத்தனையும் இருக்கிறது என்பதை நினைத்து சங்கடத்தோடு தலை குனிந்து கொள்ள, அவரை தேடி வந்த அவரின் குடிசையிலிருந்து 2 குடிசைகள் தள்ளி இருக்கும் மேகலை கஞ்சி நிரப்பப்பட்டிருந்த அந்த சட்டியை அவர் கையில் திணித்து, யக்கா, இத கொண்டு போய் அந்த துரைக்கிட்ட கூட. ரொம்ப நேரமா அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு பாவம் உட்கார்ந்திருக்காரு. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. பசிக்கும்ல என்றார் வெகுளியாக. பாத்தீங்களம்மா, இதுதான் நம்ம பண்பாடு. நீங்க எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ பேசிட்டு இருந்தீங்க. எதிரியா இருந்தாலும் தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நீங்க அப்படியே மாறிட்டீங்க. இப்படி இருக்காதீங்கம்மா என்று வீரா தன் தாய்க்கு உரைப்பது போல் சொல்ல, சங்கடத்தை விட்டு கஞ்சி கோப்பையை வாங்கி கொண்டவர் லியோ இருந்த குடிசைக்குள் நுழைந்தார். அவனோ யாழ்மொழியோடு இங்கு வந்ததிலிருந்து ஒரு நொடி கூட கண்ணயரவில்லை. அவளையே இமை மூடாமல் பார்த்த வண்ணம் அப்படியே அமர்ந்திருக்க, சிறு பயமும் தயக்கத்தோடும் உள்ளே நுழைந்தவர், ஐயா என்று குரல் கொடுக்க, உடனே நிமிர்ந்து பார்த்தான் அவன். விழிகளை சுருக்கி அவன் சாதாரணமாக பார்ப்பதே அவருக்கு அத்தனை அச்சத்தை கொடுத்து உடலை நடுங்க வைத்தது. அது அது வந்து துரை ஐயா, ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கீங்கல்ல, கஞ்சி இருக்கு, சாப்பிட்றீங்களையா என்று கஷ்டப்பட்டு வார்த்தைகளை கோர்த்து திக்கி திணறி கேட்டார் வைதேகி. கொடுங்க என்று அவன் சொன்னதுமே அவருக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்க, உடனே சிறிய கோப்பையில் கஞ்சை ஊற்றி அவனிடம் நீட்டினார் பெரியவர். அதை வாங்கி ஒரு கரண்டி சாப்பிட்ட லியோவின் மனக்கண் முன் கடந்த காலத்தில் அவன் நடந்து கொண்ட விதமும் சில சம்பவங்களும் ஞாபகத்திற்கு வர, தொண்டை குழியில் உணவு இறங்கவே மறுத்தது. ஆரம்பத்தில் யாரை துன்புறுத்த எண்ணினானோ, இன்று அவர்கள்தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். அதை நினைத்து பார்த்தவன் கைகளை பிசைந்தவாறு நின்றிருந்த வைதேகியை நிமிர்ந்து பார்த்து, தேங்க்யூ என்று சொல்ல, என்ன ஐயா என்று அதற்கான அர்த்தம் புரியாமல் கேட்டார் அவர். அது ரொம்ப நன்றின்னு சொன்னேன் என்று லியோ மீண்டும் சொன்னதும் வைதேகிக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ஆச்சரியம், அதிர்ச்சி என்று அத்தனையும் கலந்து குடிசையிலிருந்து வெளியே வந்தவர், அடியே, அந்த வெள்ளக்கார துரை நன்றி சொன்னாரு மேகலை. இவங்க இப்படி கூட இருப்பாங்களா? ஆச்சரியமா இருக்கு. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல என்று துள்ளி குதிக்காத குறையாக சொல்ல, அதை பார்த்து கொண்டிருந்த வீராவின் இதழ்களும் புன்னகையில் விரிந்தன. இங்கு லியோவோ கஞ்சியை சாப்பிட்டு கொண்டிருக்க, சரியாக உணர்வுக்கு வந்து மெல்ல விழிகளை திறந்தாள் யாழ்மொழி. தன்னவள் விழிகளை திறந்ததை பார்த்ததுமே உணவை ஓரமாக வைத்தவன், யாழ் என்றழைத்தவாறு அவளை நெருங்க, தலையை தாங்கியவாறு எழுந்தமர்ந்த பெண்ணவளோ தன்னை நெருங்கியவனை அதிர்ந்து பார்த்துவிட்டு விழிகளை சுழலவிட்டு சுற்றி முற்றி பார்த்தாள். யாழ், நோ யூஆர் சேஃப். ஐ மீன், நீ இப்போ பாதுகாப்பாதான் இருக்க என்று லியோ சொல்லிக்கொண்டே தன்னவளின் கரத்தை பற்றி கொள்ள, பட்டென்று அதை உதறிவிட்டவள் அவனை முறைத்து பார்த்தாள். என்னை தொடாதீர்கள், அதுதான் என்னை யாரென்றே தெரியாது என்று கூறி நிர்கதியாக அனுப்பிவிட்டீர்கள் அல்லவா? இப்போது மட்டும் எங்கிருந்து வந்தது பாசம் என்று யாழ் படபடவென பொரிந்து தள்ள, ஆமா சொன்னேன்தான், ஐம் சாரி, என்னை மன்னிச்சிட. அதுக்காக நான் உன்னை அப்படியே விடலை யாழ். உனக்காகத்தான் வந்தேன். உன்னை மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் என்றான் லியோ வேகமாக. இது என்ன என் மேல் புது அக்கறை? அன்று முத்தம் கொடுத்து விட்டு காதலே இல்லை என்று சொன்னீர்கள். பின் என்னை தவிக்க விட்டு தங்களின் தேசத்திற்கு சென்றீர்கள். இப்போது என்னவென்று பார்த்தாள், அத்தனையும் உதறிவிட்டு உங்களை தேடி வந்த என்னை யாரென்றே தெரியாது என்றீர்கள் அல்லவா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொள்வதற்கு பதில் ஒரே அடியாக அதோ உங்கள் அந்த துப்பாக்கியை வைத்து என்னை சுட்டுக் கொன்று விடுங்கள். ஒரே அடியாக செத்தால் கூட சந்தோஷம்தான். தங்களின் நினைவுகளோடு போய் சேர்ந்து விடுகிறேன். இந்த அணுவணுவாய் கொல்லும் வேதனை எனக்கு வேண்டாம் என்று விழி நீரோடு அவள் பேசிக்கொண்டே போக, லியோவுக்கு தன்னவளின் வேதனையும் வலியும் புரியாமல் இல்லை. அவளை மனதளவில் அத்தனை காயப்படுத்தி இருக்கிறான். தன் செயலை எண்ணி அவனுக்கே மனம் குற்ற உணர்ச்சியில் தவிக்க, ஒருவித தயக்கத்தோடு தன்னவளை நெருங்கினான் அவன். என் பக்கத்தில் வராதீர்கள்,
சொல்வது புரிகிறதா இல்லையா? தமிழையும் தாண்டி தங்கள் மொழியில் வேறு சொல்ல வேண்டுமா என்று அவள் கோபம் தெறிக்க பேச, அவள் முழங்கையை பற்றி தன்னை நோக்கி இழுத்து அவள் இடையை வளைத்து தன்னோடு நெருக்கிக் கொண்டான் லியோ. என்னடி, அதான் நானும் மன்னிப்பு கேட்டேன்ல, ஓ மொழியில தானே கேட்டேன், என் மொழியில வேற மன்னிப்பு கேட்கணுமா? அப்போதான் அம்மனி மன்னிப்பீங்களோ என்று அவன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, அவனின் பிடியிலிருந்து விடுபட முயன்றவாறு மூக்கு விடைக்க முறைத்து பார்த்தாள் யாழ்மொழி. நான் தங்களை மன்னிக்கப் போவதென்று யார் கூறினார்கள்? நடக்கவே நடக்காத செய்வதையும் செய்துவிட்டு மன்னிக்க வேண்டுமா? வந்துவிட்டார் என்று அவள் பற்களை கடித்தவாறு சொல்ல, அதையும் பார்க்கலாம், நீ மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் நோ சாய்ஸ் யாழ்மொழி, என் கூட தான் உன்னோட மீதி வாழ்க்கையை நீ வாழ்ந்தாகணும் என்றான் லியோ கொடுப்புக்குள் சிரித்தவாறு. ஒரு பக்கம் அவன் மீது கோபம் இருந்தாலும் இன்னொரு புறம் அவனின் பார்வையிலும் வார்த்தைகளிலும் அவளுக்கு வெட்கம் பீறிட்டு கொண்டு வந்தது. எதுவும் தேவையில்லை என்று அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, லியோ தன்னவளின் கன்னத்தில் அழுத்த முத்தத்தை பதிக்கவும் வீரா உள்ளே நுழைவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. அதை பார்த்தவன் ஐயோ என்று அலறியவாறு குடிசையிலிருந்து வேகமாக வெளியேற, லியோவின் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டு பதறியபடி விலகி அமர்ந்தாள் யாழ்மொழி. என் மானமே போய்விட்டது, இதற்கு பிறகு அவர் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன் என்று அவள் தலையில் அடித்துக் கொள்ளாத குறையாக அவனை பார்த்து கேட்க, கண்ணாலதான் அலட்சியமாக பதில் சொன்னவாறு எழுந்து நின்றவன் வீரா என்று அழைத்தான் சத்தமாக. வந்துட்டேன் தோற என்று குரலை செருமியவாறு சிறு சங்கடத்தோடு உள்ளே வந்தவன், அது 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 வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்க, அதை கேட்கதான் வந்தேன் என்று தயங்கி தயங்கி கேட்க, லியோவிடமோ அதற்கு பதிலே இல்லை. அவன் என்ன யோசித்தா இதெல்லாம் செய்தான்? விழி மூடி திறக்கும் நொடிக்குள் அத்தனையும் நடந்திருக்க அவனுக்குமே என்ன செய்வதென்று தெரியவில்லை. தெரியாது, ஆனா இங்க இருக்கிறது டேஞ்சர். நான் இவளை கூட்டிட்டு என்னோட நாட்டுக்கு போறேன், அதுதான் கரெக்டா இருக்கும். இங்க இருக்க முடியாது. ஏன்னோ அங்க எனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க, என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ். அங்க எனக்கு சேஃப் தான். அப்புறம் பிளான் இதுதான், இங்க இருந்து எங்க நாட்டுக்கு நிறைய பொருட்கள் அனுப்புற கப்பல் செல்லும். அதுல சரியான நாள் பார்த்து நேரம் பார்த்து இவ்வளோ நானும் ஏறிக்கணும். இதை விட்டா வேற வழி இல்லை, புரியுதா என்று அவன் தன் திட்டத்தை சொல்ல, யாழ் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. தேசத்தை விட்டு செல்ல போகிறோமா என்று அதிர்ந்து போய் அவள் தன்னவனை பார்க்க, வீராவுக்குமே லியோவின் இந்த முடிவில் அதிர்ச்சிதான். அது உங்க முடிவையா, ஆனா நீங்க பாதுகாப்பா உங்க தேசத்துக்கு போறதுக்கான ஏற்பாடை நாங்க பண்றோம் என்று வீரா சிறு நம்பிக்கையோடு சொல்ல, திடீரென உள்ளே நுழைந்தார் வைதேகி. ஐயா தோர, நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று அவர் தயக்கத்தோடு கேட்க, கேளுங்க என்றான் அவன் புருவ முடிச்சுக்களோடு. அவனின் கழுகு பார்வை அவரின் வயிற்றுக்குள் பயப்பந்தை உருள செய்தாலும் முயன்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீங்க நிஜமாவே இந்த பொண்ணை காதலிக்கிறீங்களா என்று கேட்க, ஒரு கணம் அவரை புரியாமல் பார்த்தவன் பின் யாழ்மொழியை பார்த்தவாறு ஐ லவ் ஹர் என்றான் சிறு புன்னகையோடு. வைதேகிக்கு அவன் சொன்னதன் அர்த்தம் புரியாவிட்டாலும் அவனின் விழிகளே அவன் காதலை அப்பட்டமாக உணர்த்த, அப்போ யாழ்மொழிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மனைவியா அவளை இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க, எங்க சம்பிரதாயப்படி அதுதான் சரியா இருக்கும் என்று சொல்ல, மற்ற மூவருமே இதை எதிர்பார்க்கவில்லை. அம்மா, நீ என்ன பேசுற என்று வீரா அதிர்ச்சியோடு சொல்ல, லியோவும் யாழ்மொழியும் உடனே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். டேய் வாய மூடுடா, உனக்கு எதுவும் தெரியாது. நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? எங்க கலாச்சாரம் இதுதான், நீங்க தாராளமா அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகலாம், ஆனா உங்க மனைவியாதான் அவ உங்க கூட வரணும். 1000 இருந்தாலும் அவ எங்க ஊர் பொண்ணு, இதுக்கு மேல அவளுக்கு கலங்கம் வர வேணாம். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா, ஆனா இதுதான் சரியா இருக்கும் என்று அவர் தலை குனிந்தவாறு சொல்ல, லியோவோ கொஞ்சமும் யோசிக்கவில்லை. எனக்கு இதுல சம்மதம், அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுங்க, நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க என்று அவன் சொல்லிவிட, யாழ்மொழிக்கு
அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இப்போது வைதேகியின் பார்வை அவளின் மீது படிய யாழ்மொழியின் விழிகளிலிருந்து கண்ணீர் மட்டும் அருவியாய் ஓட ஆரம்பித்தது. ஐயோ, என்னது இது? இவழறத பார்த்தா இவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல. ஆமா, நாம வேணும்னா நிறுத்திடலாமா என்று வீரா வேண்டுமென்றே சொல்ல, பதறி போனவளாக உடனே, என்ன? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நிறுத்தி விடாதீர்கள். எனக்கு எனக்கு இது முழு முழு சம்மதம் என்று திக்கி திணறி அவசரமாக சொன்னாள் யாழ்மொழி. லியோவோ அவளை சிரிப்பை அடக்கி கொண்டு பார்க்க, சந்தோஷம் தம்பி. அப்போ நாளைக்கே கோயில வச்சு இவங்க கல்யாணத்தை ஊருக்குள்ளேயே நடத்திடலாம். ஐயோ கடவுளே, தலைக்கு மேல வேலை இருக்கே. வீரா, சீக்கிரம் ஏன் கூட வா, கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஆரம்பிக்கலாம். மேகலா, அடியே மேகலா, நீயும் வா என்று கத்திக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் வைதேகி. எங்க அம்மா கொஞ்சம் அப்படித்தான், நீங்க கண்டுக்காதீங்க. அவங்க ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா உங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க என்று வீரா அசடு வழிந்தவாறு சொல்ல, அன்றே யாழ்மொழி மற்றும் லியோவின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டன. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. லியோ பாட்டுக்கு அங்க ஒரு கொலையே பண்ணிட்டு வந்துட்டான். அதுவும் சாதாரண ஆள கிடையாது. பிரிட்டிஷ் பேலஸ்ல நடந்த அந்த கொலைக்கு கண்டிப்பா இவனை சும்மா விட மாட்டாங்க. அதே நேரம் அரசர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச ஒரு பொண்ண அவன் அதே ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து இப்ப கல்யாணமும் பண்ண போறான். இப்படி ரெண்டு பக்கமும் நெருப்பு புகைஞ்சிட்டு வர்றப்போ நடுவுல இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. இந்த ரணகளத்துக்கு மத்தியில இவங்க கல்யாணம் நடக்குமா? அப்படியே நடந்தாலும் லியோ சொல்ற மாதிரி இவங்களால வேற நாட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டுதான் முடியுமா? கேள்விகளுக்கான விடைக்கான காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக.